This episode is brought to you by Redfin. You're listening to a podcast, which means you're probably multitasking. Maybe even scrolling home listings on Redfin, saving homes without expecting to get them. But Redfin isn't just built for endless browsing. It's built to help you find and own a home. With agents who close twice as many deals, when you find the one, you've got a real shot at getting it. Get started at redfin.com. Own the dream. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நடுவுல உள்ள கதவு கிட்ட போறேன். அந்த சென்டர் ரூம்ல இருந்து என்ன அவ்வளவு அழகா சரசுன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவு அழகா கூப்பிட்டாங்க, சரசு அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கா நான் அங்கே நின்னுட்டு திரும்பி அம்மாவை பாக்குறேன். அம்மா அக்கா எல்லாம் ஏன் சொக்கான்ட்டாங்க பட்டுன்னு, எல்லாத்துக்குமே விளங்கிருச்சு ஏன் சொக்கான்ட்டாங்க பட்டுன்னு. ஏன்னா அது கூப்பிட்டது அவ்வளவு இதமான ஒரு குரல், அவ்வளவு அழகா யாருமே கூப்பிட்டது இல்ல, அவ்வளவு ஸ்வீட்டா கூப்பிட்டுச்சு. நான் வந்து அம்மாவை பாக்குறேன், அம்மா என்ன பாக்குறாங்க. நான் உண்மையாலே பயந்துட்டேன் கீதா. நான் அம்மாவை பாக்குறேன், எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க சொல்றாங்க, உனக்கு விளங்கிருச்சா அப்படின்னாங்க பாருங்க. நான் ஒரு குதிச்சு வந்து ஒரே பாய் பாஞ்சு, அவங்க மேல ஒரு பாய் பாஞ்சு பின்னாடி உள்ள 3 நக்கல்ல போய் உட்காந்துட்டேன். நான் கத்துன கத்து மின்னிக்கு வந்து எல்லாம் உட்காந்து தம்பிங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எல்லாமே உள்ளுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்னது அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, ஐயோ அது கூப்பிட்டுருச்சுடா, அவ்வளவு அழகா அது பேர் சொல்லி கூப்பிட்டுருச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு நார்மலான விஷயம். ஆனா யார் குரல்ல வந்துச்சு அப்படியே என்னோட தங்கச்சி குரல் இல்ல. ஆனா தங்கச்சி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுச்சு கீதா. ஆனா தங்கச்சியோட குரல் எப்படி கூப்பிடும், என்ன நார்மலா பாசமா அது கூப்பிடும். என்னோட பேர் அப்படி கூப்பிடுது. என்ன நார்மலா மத்தவங்க எல்லாமே சரசுன்னு தான் கூப்பிடுவாங்க, அம்மோயின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இது என்ன அது மட்டும் தான் சரசுன்னு கூப்பிடும், சரசு அப்படின்னு கூப்பிடும். சரசுன்னு அழகா கூப்பிடுச்சு. தங்கச்சி வந்து தொங்க ரூம்ல இருக்காங்க, அது தூங்குது. வந்து இந்த குரல் கேட்டது வந்து சென்டர் ரூம்ல இருந்து வந்துச்சு இந்த குரல். ஆமா, அந்த ரூம்ல யாருமே இல்ல. அப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அக்கா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நான் போய் அது கூட படுக்கிறேன்னு சொல்லிட்டு போறேன். அது தூங்குது. அக்கா எழுப்பி கேக்குறாங்க, நீ கூப்பிட்டியா தானே? அது தூங்குனா அது முடியாது, அது தலையை சொல்லிட்டு இல்லன்ட்டு படுத்துருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், அக்கா என்ன நடுவுல படுக்க வச்சுட்டு அக்கா இந்த பக்கம் தங்கச்சி இந்த பக்கம், யாருக்காவது தூக்கம் வருமா? விடிய தூங்கலையே, முழிச்சுட்டேதான் இருந்தேன். அதோட போய் தங்க மாட்டேங்கிட்டா. நான் சொல்லிட்டேன், நான் வரேன், நான் போறேன், நான் தங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தங்குறது இல்ல. அது ஒரு இன்சிடென்ட் பெரியமா வீட்டுல நடந்தது. இன்னமும் பெரியமா அந்த வீட்டுலதான் இருக்காங்களா? அங்கதான் இருக்காங்க. பெரியமா அங்கதான். நான் போவோம் வருவோம், இன்ன வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ நான் இப்ப சொல்றேன், எவ்வளவு பேத்துக்கு அந்த கதை தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பெரியமா எல்லாம் சொல்லுவாங்க, அங்க வந்து நைட்ல வந்து பறக்குமா வானத்துல வந்து, அது ஒரு ஒயிட் கலரா ஒரு ஷெடோ மாரி, ஒரு உருவம் மாதிரி பறந்து வந்து ஆளுங்களோட வீட்டுல உட்கார்றத வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்க. சோ அது வந்து ஏன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னிக்கு சைனீஸோட சுடுகாடு இருக்கும். சோ சைனீஸோட சுடுகாடு எகத்தாப்ல இருக்கும். அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கத்து எகத்தாப்ல பெரியமாவோட தமன். சோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அங்க நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அங்க. பெரியமா இன்னும் அங்கதானே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நடந்ததா? அவங்களுக்கு வந்து எப்படின்னா கீதா, அந்த வீட்டுல உள்ள ஒரு புள்ள மாதிரியே அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த நடமாட்டம் இருக்கிறது எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அவங்கள மாதிரி முடியாது. அது என்ன பண்ண போகுது, அது பாட்டுக்கு தானே இருக்கு. அப்போ நான் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டது கூட பெரியமா என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு வகையில உன்னை எல்லாருமே அந்த மாதிரி கூப்பிடுது இல்ல, சோ அந்த மாதிரி அதுவும் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், உன் கூட பேசணுன்றதுக்காக உன்னை கூப்பிட்டுச்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்களுக்கு பயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு பழகி போச்சு. அவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். என் தங்கச்சிகளுக்கு நான் கேட்டேன்னா அதுங்க சொல்லுங்க, நைட்ல ஒண்டி வீட்டுல இப்ப பெரியமா நைட் ஷிஃப்ட் போவாங்க, காலையில வந்து மரம் வெட்ட போவாங்க. சோ தங்கச்சிங்க எல்லாம் வீட்டுல ஒண்டி இருந்தாங்கன்னா அதுங்களுக்கு தெரியுமா நடந்து போற மாதிரி இருக்குமா. ஆனா அதுங்க அந்த அளவுக்கு கருதிக்காதுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது நம்ம இது பண்ணாதானே பயந்தா தானே அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க பெரியமாவோட பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல பெரியமா பெரியப்பா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. சோ அவ்வளவுதான், 3 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இப்போ எனக்கு தெரியல. 3 பேர் இல்ல, அந்த வீட்டுல 4 பேர் இருக்காங்க அந்த வீட்டுல. ஆமா ஆமா உண்மைதான். அது ஒரு விஷயம். இன்னொரு இன்சிடென்ட் வந்து அதுவுமே மலாக்கால தான். அடுத்தது பாட்டுக்கு பிறகு பேசும். ஒரு நிமிஷம் இருங்க.